மக்கள் காரணம். மக்கள் மேலே தப்பு. அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க நல்லா இருக்க போகிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு ஏன் போய் விழுந்து சாகணும்? சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? லவுடாக பேசுங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுறீங்களா? மக்கள் மேலே தான் தப்பு. மக்கள் ஏன் அப்படி போய் விழுவணும்? அவனும் நம்மள மாதிரி மனுஷா தானே. வேறு என்ன இருக்குது? டிவியில் பார்க்குறீங்களோ அதோட விட்டுறணும். எலெக்ஷனில் வந்தாக்கா அவங்க ஜெயிச்சு அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். நமக்கு யாரும் கொடுக்க போகிறது இல்லை. இதில் ஏன் போய் மக்கள் சாகணும்? இப்போ யார் உயிர் போணுச்சு? அவர் கொடுப்பாரா உயிர்? அவருக்காக ஏன் போகிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருங்க. என்ன இருக்குது? அப்படி என்ன ரசிகர்னாக்கா மனசோட வச்சுருங்க. வெளிப்படையை ஏன் காட்டி உயிரை விட்டுட்டு நடக்கிறீங்க? அவர் இந்த நேஷனல் கொடுப்பாரா? இல்லை கவர்மெண்ட்டு தான் கொடுக்குமா? யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம். அப்போவும் சம்பாரித்து கோடீஸ்வரனாக இருக்காங்க. அது நமக்கு ஒன்றும் புண்ணியம் கிடையாது. நம்ம மக்கள் மேலே தான் தப்பு சொல்கிறோம். நான் அவங்க மேலேயோ கவர்மெண்ட் மேலேயோ தப்பு சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ இது வந்து பெண்கள் குழந்தைங்களாம் கூட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன அப்படி காரணம்? அவங்க அம்மா வயசுல அவனும் 10 மாதம், நம்மளும் 10 மாதம். இதில் என்ன இருக்குது? அவன் நடிக்கிறான். சினிமாவில் பாருங்கள், டிவியில் பாருங்கள். ஏன் அங்கே போய் உடனே சாவுறீங்க? குழந்தைங்களை கூட்டு போகணும்னாலும் கூட்டு போவதே இருங்களேன். அவங்க மேலே தான் தப்பு. குழந்தைங்க மனசால் மேலே தான் தப்பு. கவர்மெண்ட் மேலேயோ விஜய் மேலேயோ தப்பு கிடையாது. மக்கள் மேலே தான் தப்பு. மக்கள் மேலே தான் தப்பு.